வேடச்சந்தூர் அருகே வீட்டின் முன்பு கொட்டியிருந்த மணலை அள்ளியதால் ஏற்பட்ட தகராறில் மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள ஏரியோடு நால்ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் சின்னம்மாள். இவர் வீட்டின் அருகே வசிப்பவர் சங்கர். இவர்கள் வசிக்கும் தெருவில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பேரூராட்சி சார்பாக புதிதாக ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அப்போது மீதி இருந்த எம்சாண்ட் மணலை சாலை அமைத்த பணியாளர்கள் சின்னம்மாளின் வீட்டின் முன்பு குவித்து வைத்துவிட்டு சென்றனர். பின்னர் அந்த மணலை சங்கரின் தாய் பாப்பாத்தி தனது வீட்டிற்கு அள்ளிச் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது எதற்காக மணலை அள்ளிச் செல்கிறீர்கள் என்று சின்னம்மாள் கேட்டுள்ளார். இதனால் இவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு பாப்பாத்தி சின்னம்மாளின் மகள் மற்றும் பேத்தியை தாக்கியுள்ளார். இதனை தடுக்கச் சென்ற சின்னம்மாளை சங்கர் தாக்கி கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதில் சின்னம்மாளுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சின்னம்மாள் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த எரியோடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சின்னம்மாளின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரட்டை இலை சின்னத்தை இதயத்திலிருந்து தூக்கி எறிந்து விடலாம் என நினைத்தாலும் ஓபிஎஸ்ஸின் மனசாட்சி நேற்று இரட்டை இலைக்கு வாக்கு சேகரிக்கிறது என ஆர்பி உதயகுமார் விமர்சனம் செய்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள PK மூக்கைய தேவரின் நினைவிடத்தில் அவரது 101வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தலைமையிலான அதிமுக நிர்வாகிகள் நினைவிடத்தில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார், முன்னாள் முதலமைச்சர் OPS இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தது குறித்த கேள்விக்கு அவர் இதயத்திலிருந்து இரட்டை இலை சின்னத்தை தூக்கி எறிந்துவிடலாம் என நினைத்தாலும் அவரது மனசாட்சி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்துள்ளது என பேசினார். புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக அந்த கோப்பிலே உடனடியாக அங்கே அமைக்க வேண்டும் என்று ஒரு நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தார்கள் என்பதையும் இந்த பகுதி மக்கள் நன்றாக அறிவார்கள். பெருங்காமநல்லூரிலே 5 ஏக்கர் நேற்றைய தினம் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினோம். 5 ஏக்கரிலே 1.25 கோடி நிதி ஒதுக்கீட்டிலே பெருங்காமநல்லூரிலே வீர தியாகிகள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய கைரேகை சட்டத்தை எதிர்த்து தங்கள் உயிரை துச்சமென இந்த தாய் மண்ணுக்காக, தமிழ் மண்ணுக்காக, உரிமைக்காக அந்த உயிரையும் கொடுத்த அந்த தியாகிகளுக்கு, வீர தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினோம். இந்த பெருமையெல்லாம் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இந்த மக்களுடைய இந்த புண்ணிய பூமியினுடைய புகழ் உலகெங்கும் எடுத்துச் சொல்கிற வகையிலே தான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க மணிமண்டபத்தை அமைத்து கொடுத்தார்கள் என்பதையும் நான் இங்கே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பில் காஞ்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் G. செல்வத்தை ஆதரித்து அமைச்சர் தாமு அன்பரசன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அமைச்சர் மற்றும் வேட்பாளருக்கு கோவளம், கேளம்பாக்கம், படூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் வழிநெடுகிலும் பட்டாசு வெடித்து வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து படூர் ஊராட்சியில் 500 கிலோ எடை கொண்ட 25 அடி உயர ரோஜாப்பூ மாலையை கிரேன் உதவியுடன் அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் வேட்பாளர் செல்வத்திற்கு படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக திமுக வண்ணம் பொருந்திய பலூன்களுடன் புறா பறக்கவிட்டும் சிறப்பான வரவேற்பை வழங்கினர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகிற 6ஆம் தேதி சிதம்பரத்தை அடுத்து லால்புரத்தில் விசிக வேட்பாளர் திருமாவளவன், மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சுதா ஆகியோரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய வருகிறார். இதையொட்டி அந்த இடத்தில் பிரம்மாண்ட மேடை மற்றும் தொண்டர்கள் அமருமிடம் உள்ளிட்டவை அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இந்த பணிகளை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக கட்சி 0 என்று ஏற்கனவே முதல்வர் சொல்லியிருக்கிறார். அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் அது ஒரு பொருட்டு இல்லை எனவும் விமர்சித்து பேசினார். மேலும் இந்த தேர்தல் பாரதிய ஜனதாவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றும் தேர்தலாக அமைகிறது என்றும் பேசினார். அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் அது ஒரு பொருட்டில்லை என்கிற வகையில் தேசிய அளவிலே அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு அணியை உருவாக்கி பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார் அமைப்புகளின் ஆட்சியை தூக்கி எறிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உத்திகளை வகுத்து செயலாற்றி வருகிறார்.
அந்த வகையிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 40க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி பெறும். அகில இந்திய அளவிலும் ஆங்காங்கே உள்ள தோழமை கட்சிகள் கணிசமான அளவிலே வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே இந்த தேர்தல் பாரதிய ஜனதாவை ஆட்சிப்பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு தேர்தலாக அமைகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த பாஜக நீலகிரி நாடாளுமன்ற வேட்பாளர் எல் முருகனுக்கு நரியம்பள்ளிபுதூரில் அவிநாசி மேற்கு ஒன்றிய பாஜக நிர்வாகிகள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு வேட்பாளரை காண நின்று கொண்டிருந்த ஆதிதிராவிடர் காலனி பகுதியைச் சேர்ந்த பெண்களிடம் தெலுங்கில் பேசி வாக்குகளை சேகரித்து தாமரைக்கு ஓட்டு போட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து கருவலூர் பேருந்து நிறுத்தத்தில் திறந்தவெளி வாகனத்தில் எல் முருகன் பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் திமுக தன்னுடைய சுயநலத்திற்காக கடந்த 3 வருடமாக நிறுத்தி வைத்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். அவிநாசி பகுதியினுடைய தொழில் மேம்பட, அவிநாசி பகுதியினுடைய அபிவிருத்திக்கு நீங்கள்லாம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். பிரதமர் மோடிஜி அவர்களுடைய சின்னம் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 10 வருஷத்துல இன்றைக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை செய்து இந்த நாடு இன்றைக்கு தொழில்துறையாகட்டும், விவசாயமாகட்டும், அனைத்து பகுதிகளிலுமே நல்ல முன்னேற்றம் கண்டு கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுடைய மேம்பாட்டிற்காக அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.